ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். நான் பேட் ஆஃபீஸில் என்ன பொருள்லாம் வாங்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க. நைட்டி ஒரு டாப்பு மட்டும் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காமிக்கிறேன். நல்லா இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா உழைக்கும், சீக்கிரமாக கிழியாது, வெளுத்து போகாது, நல்லா இருக்கும். XXL என்னோடது. ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும், நான் மடித்து தான் தைப்பேன். என் ஹைட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும், நான் மடித்து தான் தைச்சிப்பேன் கட் பண்ணிவிட்டு. இந்த நைட்டி எடுத்தேன். நான் ரவுண்ட் நெக் தான் எடுப்பேன். நிறையா நெக் இருக்குது, பா நெக்கு, நிறையா நெக் இருக்குது. ஜிப்பு வச்ச நைட்டி, ஃபீடிங் நைட்டி எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்துட்டு இன்னொரு நைட்டி, இது வந்து டார்க் இங்க் ப்ளூ, இது வந்து மெரூன் கலர் ஃபஸ்ட்டு காமிச்சது. இதுவும் அதே ரவுண்ட் நெக் தான். ஆனால் இந்த துணிக்கு கொஞ்சம் குவாலிட்டி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ரேட்டு எல்லாமே ஒன்றா தான் இருந்துச்சு. 300 கிட்ட கேட்டாங்க, நான் பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த ப்ளூ கலர். அடுத்து வந்துட்டு ஒரு டாப்பு. மறக்காம நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா போய் பாருங்க. இது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப்பு ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப உடம்புல இருக்கிறதே தெரியல. நேற்று போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. வாங்கிட்டு வந்ததுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெக்கின்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நம்ம இது வெறும் டாப் மட்டும் தான் வாங்கினோம். அம்பர்லா தான், ஓப்பன் டாப் இல்லை. இங்கே வந்து பின்னாடி வந்து நாட்டு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இது வந்து 850 சொன்னாங்க, நான் கம்மி பண்ணி தான் வாங்கினேன். ரொம்பவுமே கம்மி பண்ணுறாங்க, நீங்கள் பேசி தான் வாங்கணும். கம்மி பண்ணி கேட்டிங்கனாலே தருவாங்க. ரேட்டு எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கு செலெக்ஷன் பண்ணிவிட்டு வேணும்னா கூட போய் வேணான்னா கூட மாற்றிக்கலாம், அதுவுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பேடா பஜாரில் இந்த 10 ரூபா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பாதாம், முந்திரி, பிஸ்தா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். வீட்டுக்கு போடுற மாப்புலேருந்து ப்ரெஷ்ஷுலேருந்து எல்லாமே இருக்கும். சேஃப்டி பின் வரைக்கும் இருக்கும். செப்பல் முதற்கொண்டு இருக்குது. இது 10 ரூபா பாக்கெட்டு. நான் சும்மா கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். சரி, நல்லா இருக்குது பார்த்தோம். சரி, பிள்ளைங்களுக்காவது கொஞ்சம் எதாவது செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எப்பவுமே இங்கே கடையில் வாங்கிக்குவேன். சரி, எங்கள் பக்கத்து கடையிலே நைட்டு வாங்கின கடையில் பக்கத்தில் இருந்துச்சா, சரிட்டு அங்கே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கயிறு மிட்டாயெல்லாம் இருக்கும்ல, இப்படி இழுத்து விளாண்டு சாப்பிடுவோமே, அதெல்லாமே இருக்குது. 10 ரூபா இந்த 10 ரூபா பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கடைக்கு போனேன், வளையல் மணி கடைக்கு. நான் வளையெல்லாம் எதுவும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், நான்லாம் வளையல்லாம் வாங்க மாட்டேன் அவ்வளோவா. இந்த சீப்பு வாங்கினேன், இது வந்து 20 ருபீஸு. இந்த சோப்பு டப்பா 20. இந்த கிளிப்பு, துணிக்காய் வைக்கிற கிளிப்பு, இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு மெயின் பஜார் போனேன். மெயின் பஜாரில் எங்கள் வீட்டுக்கார் வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, எப்போயாவது எடுக்கிறதே அதிசயன்றதால சரி விட்டுட்டேன். இந்த கிளிப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். மாய்ஸ்சரைசர் நான் எப்பயுமே இந்த பான்ஸ் லைட் ஜெல் தான் வாங்குவேன், தீர்ந்துருச்சு. சரி, இப்போயும் வாங்கிக்குவோம். அடுத்த மாதம் வந்து திருவிழா வருது, அதனால் நம்மளால் அப்போ போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மே மாதம் ஃபஸ்ட்லேயே வருது. அப்புறம் அதை வாங்கிட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணோம்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையை ஆரம்பித்தா தான் திருவிழாவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது 2 நைட்டே ஒரே ஒரு டாப் வாங்கிட்டு வந்தேன். இன்னுமே பர்ச்சேசிங்லாம் தீபாவளி இது திருவிழாக்கு இருக்குது. இன்னும் ஒரு சாரியாவது எடுக்கணும், எல்லாமே செய்யணும். பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த நைட்டிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன, எந்த நைட்டி 2த்தில் பிடிச்சிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டாப்பு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அந்த பேடா பஜார் இருக்கும். சூப்பராக இருக்கும். கம்மி பண்ணி ரேட்டு கேளுங்க, கம்மி பண்ணி தருவாங்க. சூப்பராக இருக்கும், எல்லாமே இருக்குது. பெட்ஷீட்டு, பெட் கவருக்கு, பில்லோ கவர் இருந்து எல்லாமே செட்டாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பாத்திரம் வளர்க்குற நார் எல்லாமே இருக்கும். ஒன்று கூட இல்லாமல் இருக்காது. சூப்பராக இருக்கும். நீங்கள் போய் வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்டில் என்னன்றதை சொல்லுங்கள். நெய்வேலி டவுன்ஷிப் பேடே பஜார் மறக்காமல் போங்க. விருத்தாச்சலம் இந்த பக்கம் வந்து வடலூர், கடலூர் அப்படி இருக்கிறவங்க கூட போய் வாங்கலாம். எல்லாருமே மாதத்தில் 1லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் மறந்துடாதீங்க.
இப்போ சப்பாத்தி சுட்டுட்டு நைட்டு சாப்பிட்டு படுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் சப்பாத்தி போட்டுடலாம். குருமா வச்சுட்டேன். குருமா வந்து அடுப்பில் சிம்மில் தான் இருக்குது. போய் அவங்கள கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி தழையெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்துட்டு போய் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ்.